மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 10th மினிமம் மெட்டீரியல் கணிதம் அதில் 87வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மீடியத்தில் XYZின் மதிப்பு காண்க. அதாவது ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் XYZ ஃப்ரம் திஸ் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸு கவனிங்க. இது முதல் நிரை, இதுவும் ரெண்டாவது நிரை. அதாவது முதல் ரோ ரெண்டாவது ரோ, முதல் காலம் ரெண்டாவது காலம். இப்போ 2/2, இதுவும் 2/2, 2 பெருக்கல் 2, ரெண்டு நிரை ரெண்டு நிரல் இருக்குது இதில். இப்போ ரெண்டும் சமன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் நம்ம எக்ஸு ஒய் இசட்னுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் கணக்கு எடுத்துக்கலாம். முதல் கணக்கு என்னது? எக்ஸ் -3 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1. இந்த இடத்துல x - 3 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. x - 3 ஈக்குவல் டு 1ன்னா நம்ம x ஈக்குவல் டு இந்த 3 அந்த சைடு போனால் +3 ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு 4. எக்ஸின் மதிப்பு என்னது? 4. எக்ஸின் மதிப்பு 4. இப்போ அடுத்த இது பார்க்கலாம். அடுத்தது 3x - z ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. 3x இங்கே 3x - z ஈக்குவல் டு இந்த இடத்துல 0. இப்போ 3x - z ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ 3x இருக்கிற இடத்துல நம்ம 4 போட்டுக்கலாம். -z ஈக்குவல் டு 0. இப்போ 12 ஈக்குவல் டு இந்த z அந்த சைட் போனால் +z ஆகிடும். இப்போ z ஈக்குவல் டு 12. இன் மதிப்பு 12. நம்ம அடுத்தது மூணாவதாக எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7. அது 7 அது வந்து என்னத்துக்கு ஈக்குவலாமா? 1க்கு ஈக்குவல். 1க்கே ஈக்குவலாக இருக்குது இங்கே. சரியா? அப்போ எக்ஸு ஒய், எக்ஸினுடைய மதிப்பு என்னது? 4. ஒய்யின் மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. +7 ஈக்குவல் டு 1. அப்போ 4யும் 7யும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது? 11 வருது. ஒய் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 1. ஒய் ஈக்குவல் டு 1 - 11, தட் இஸ் ஈக்குவல் டு -10. ஒய்யின் மதிப்பு என்னது? -10. நம்ம எல்லா மதிப்பும் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நாலாவதாக என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. அதில் பிரதியிடலாம். நம்ம எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 என்னன்னு பார்க்கலாம். 6 வருதான்னு பார்க்கலாம். எக்ஸின் மதிப்பு 4 ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு -10, இசட்டின் மதிப்பு எவ்வளவு? +12. இப்போ -10 ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது? 16 + 16. இப்போ ரெண்டும் வெவ்வேறு குறியீடு. -10 + 10. இப்போ மீதி என்னது? 6. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டை கூட்டும்போது நம்மளுக்கு 6 வருது. இந்த ஆன்சர் வருது. அப்போ எக்ஸு ஒய் இசட்னுடைய மதிப்பு கரெக்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த ரெண்டாவது கணக்கு என்னென்னு கொடுத்துருக்குது? ரெண்டாவது எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒரு நிரை 3 நிரல். 1 2 3. ஓகேவா? அதாவது ஒரு ரோ ஆனால் 3 காலம். 1 × 3. அதே மாதிரி தான் இதுவும். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு, ரெண்டு மேட்ரிக்ஸையும் கூட்டிட்டு வந்த மேட்ரிக்ஸோட இதை நம்ம சமன்படுத்தணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் கூட்டலாம். எது ரெண்டுத்தையும்? எக்ஸு ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கொஸ்டினை பார்க்கலாம். கொஸ்டினில் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, அதுக்கடுத்தது என்ன இருக்குதுங்க? ஒய் - இசட் ப்ளஸ் 4. ஒய் - இசட் ப்ளஸ் 4. அடுத்தது ஒய் - இசட் ப்ளஸ் 4. இப்படி எழுதிக்கணும். அடுத்தது என்னது? இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ இசட் ப்ளஸ் 6. இசட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு என்னது?
4 8 16 4 4 8 16. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் சமன்படுத்தணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் என்னது? y மைனஸ் இசட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8 பார்த்து எழுதிக்கணும். இந்த இடத்துல இசட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு அதுக்கு நேராக என்ன இருக்குது? 16 இருக்குது, எழுதிக்கணும். இப்போ இதுலேருந்து எக்ஸு ஒய் இசட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இசட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி? இசட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 16 இருக்குது. அப்போ இசட் ஈக்குவல் டு 16 மைனஸ் 6. ஸோ இசட் ஈக்குவல் டு 16லேருந்து 6 போச்சுன்னா 10. இசட்டினுடைய மதிப்பு 10. அப்போ அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரெண்டாவது ஈக்குவேஷனில், இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது முதல் ஈக்குவேஷன், இது மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்ஸ்டிடியூட்டிங் z ஈக்குவல் டு 10 இன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கணும். ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிட, இசட்டின் மதிப்பை பிரதியிட நம்மளுக்கு y கிடைக்கும். அப்போ y மைனஸ் இசட் இருக்கிற இடத்துல 10 போட்டுக்கணும் நம்ம, ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8. ஓகே, மைனஸ் 10லேருந்து 4 போச்சுன்னா நம்மளுக்கு -6. ஓகே, இந்த இடத்துல -6 வரும். y மைனஸ் 6 ஈக்குவல் டு 8. அப்போ y ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 6, இந்த சைடு போனால் அது. அப்போ y ஈக்குவல் டு நம்மளுக்கு 14. ஒய்யினுடைய மதிப்பு என்னது? 14. இப்போ நம்ம எக்ஸின் மதிப்பு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் ஈக்குவேஷனில் பிரதியிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்துல என்ன போடணும் நம்ம? ஒய்யின் மதிப்பு என்னது? 14. ஒய்யின் மதிப்பு 14 ஈக்குவல் டு சமம் 4. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 14 அந்த சைட் போனால் -14 ஆகிடும். ஸோ 4 மைனஸ் 14. எக்ஸ் ஈக்குவல் டு 14லேருந்து 4 போச்சுன்னா -10. எக்ஸின் மதிப்பு -10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கணக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கல். நல்லா கவனமாக கவனிங்க. இது கொஞ்சம் சிரமமான கணக்கு, ஆனாலும் கவனிங்க. ஆனால் ஈஸியாகவும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஈஸி மெத்தடையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அணி, அதே மாதிரி பின்றது கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே 2 பெருக்கல் 2 தான். 2 நிறை 2 நிரல் இருக்குது. இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடிக்கணும்னா ஏ பெருக்கல் பி கண்டுபிடிக்கணும். ஏபி ஈக்குவல் டு ஏ என்னது? 1 -1 -1 1 பெருக்கல் 1 1 1 1. ஒன்றாவது வாய்ப்பாடு தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதனால் 1ஆல் பெருக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் நல்லா கவனி. இங்கே பாரு, இது தலைகீழ டா ஷேப்புக்கு நம்ம பெருக்கணும். இப்படி நான் ஏரோ மார்க் போடுறேன் பார், அது மாதிரி தான் பெருக்கணும். சரியா? முதல் உறுப்பை எடுத்துக்கோ. 1ஐயும் 1ஐயும், இந்த முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 1 1. ஓகே, 1 1 என்னது? 1. இங்கே எழுதிக்கலாம். 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1. அடுத்தது இந்த உறுப்பையும் இங்கே கீழே இருக்கிறதையும் ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்குது? -1. புரிஞ்சுதா? -1 அதே இடத்துல போட்டுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு உறுப்பு. அடுத்தது இதே உறுப்பு, இந்த முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் பெருக்கணும். என்ன வரும்? 1 1 1. இங்கே தள்ளி நல்லா எழுதிக்கணும். அடுத்தது இந்த -1ஐயும் இந்த கீழே இருக்குல்ல இதையும் பெருக்கணும். பெருக்குனா -1 வரும். இல்லைன்னா இதை பார்த்து அப்படியே போட்டுக்கோ. 1 -1. அடுத்தது இந்த இது முடிஞ்சுதா? இந்த ரெண்டும் அடுத்தது இது ரெண்டுத்தையும் பார்க்கணும் நம்ம.
இந்த -1 பார்த்துட்டு இங்கே பெருக்கணும். -1 × 1 -1. அப்புறம் இந்த 1ஐயும் இங்கே கீழே இருக்கிற 1ஐயும் பெருக்குனா +1. ஓகே, அதே மாதிரி இதையும் இங்கே இருக்கிறது -1 இதையும் இங்கே கீழே இருக்கிறதையும் +1 பெருக்குனா இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 - 1 0. திருப்பியும் 1 - 1 0. -1ஐயும் +1ஐயும் கூட்டினாலும் 0. அப்புறம் இதையும் கூட்டினா 0. ஆக மொத்தம் நம்மளுக்கு விட வந்து 0 0 0 மேட்ரிக்ஸ் 0 அணி கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 - 1 1 - 1 இங்கே -1 +1 -1 +1 பெருக்க தெரியலனா கூட இதை ஞாபகம் வச்சுக்குங்க. இது ஒன்றுனாச்சும் பெருக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னது, இந்த மாதிரி ஷேப்புக்கு போட்டுக்குங்க. தலைகீழ ஷேப்புக்கு அல்லது எல் ஷேப்புக்கு போட்டுட்டு ஏரோ மார்க் நான் போட்டிருக்கேன் பாரு, இதுதான் ஏரோ மார்க். இப்படி தான் வரணும். 1 × 1. அடுத்தது -1 × 1. -1ஐயும் 1ஐயும் பெருக்கும்போது -1 வரும். இது ஒரு உறுப்பு, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது 1 × 1. அதே மாதிரி இதையும் -1ஐயும் இங்கே கீழே இருக்கிறதையும் பெருக்குனா இங்கே வரும். புரிஞ்சுதாங்கண்ணே? இது மாதிரி தான் போடணும். பெருக்கல் கணக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்கு நம்ம போகலாம். அவ்வளோதான். 0 AB என்ன வருது? 0 அணி மேட்ரிக்ஸு. அடுத்தது பார்க்கலாம். இது எக்ஸசைஸ் 3.18. AB 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A - B டிரான்ஸ்போஸ் = A டிரான்ஸ்போஸ் - B டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னால் நிறை அணியை நிரல் அணியாக மாற்றணும். அதுதான். இப்போ A - B முதல்ல கண்டுபிடிப்போம் நம்ம. A - B. A என்னது? 1 2 1 3 மைனஸ் B என்ன கொடுத்துருக்குறாங்க? 4 0 1 5. A - B 1லேருந்து 4 போச்சுன்னா -3 வரும் நம்மளுக்கு. -3. 2ல் 0 போச்சுன்னா 2 தான் வரும். ஓகேவா? அடுத்தது 1 - 1 0. 3 - 5 -2. ஓகே, அவ்வளோதான். A - B கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இதனுடைய டிரான்ஸ்போஸ் A - B டிரான்ஸ்போஸ், அதாவது நிரல் மாற்று அணி அப்படின்னு அர்த்தம். நிறையை நிரலாக மாற்றணும். நிறை என்ன இங்கே? -3 2. அப்போ -3 2 நம்ம நிரலாக எழுதிடணும், அதாவது காலமாக எழுதிடணும். இதை எழுதிட்டேன். 2 -3 2. அது மாதிரி ரெண்டாவது நிறையை, அதாவது ரெண்டாவது ரோவை நம்ம காலமாக மாற்றணும். அப்போ 0 - 2 நம்ம எழுதியாச்சு. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ் - B டிரான்ஸ்போஸ். இப்போ முதல்ல ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிக்கோ, அதாவது வலது பக்கம். A டிரான்ஸ்போஸ் என்னது? A டிரான்ஸ்போஸ், அதாவது A என்னுடைய அணியினுடைய நிறையை நிரலாக மாற்றணும். A அணியினுடைய நிறை என்னது? 1 2. அப்போ அதை நிறையாக மாற்றுறோம், நிரலாக மாற்றுறோம். 1 2 மாற்றியாச்சு. அடுத்தது 1 3 நிறையை நம்ம நிரலாக, அதாவது எதாக மாற்றுறோம்? காலமாக மாற்றுறோம். மாற்றியாச்சா? இதுதான் A டிரான்ஸ்போஸ். அப்புறம் B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். B டிரான்ஸ்போஸ் B என்னது? 4 0 1 5. 4 0வை இப்படி எழுதணும். அப்புறம் 1 5 1 5 நம்ம இப்படி எழுதுகிறோம். நிறையை நிரலாக எழுதியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? A டிரான்ஸ்போஸ் - B டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ் என்னது? 1 1 2 3 மைனஸ் 4. B டிரான்ஸ்போஸ் 4 1 0 5. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். 1 - 4
என்ன கிடைக்குது? -3. 1 - 1 0. அடுத்தது 2 - 0 2. 3 - 5 -2. ஓகே. இப்போ இது வந்து முதல் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்போ இதுவும் லெஃப்ட்டும் ரைட்டும் சமமானு பாருங்கள். முதல் நிரை -3, 0. இங்கேயும் -3 0. ரெண்டாவது 2 -2. இங்கேயும் 2 -2. அப்போ ரெண்டுமே சமம். ஸோ நம்ம வந்து என்னது என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? A - B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் நிரூபிக்கப்பட்டது அல்லது வெரிஃபைடு. ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதணும். இங்கிலீஷ் மீடியம் வெரிஃபைடுன்னு எழுதணும். தமிழ் மீடியம் நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். அப்புறம் இன்னொரு பெருக்கல் கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு ஏபின்னு 2 கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் ஏபி பிஏ ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செக் ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு கேட்குறாங்க. செக் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து 5 மார்க் கணக்குலேயும் வரலாம். ஏபி முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏபி ஈக்குவல் டு ஏ என்னது? 2 5 4 3. பி 1 - 3 2 5. ஓகே. ரெண்டுத்தையும் பெருக்கணும். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. நான் முன்னாடியே பெருக்கல் கணக்கு சொல்லி தந்துருக்குறேன். நல்லா கவனிச்சிக்கோ. இது ஈஸியான பெருக்கல் தான். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 வரும். 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10. அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா -6. 5ஐயும் 5ஐயும் பெருக்குனா +25. அடுத்தது இங்கே 4 1 4. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6. அதே மாதிரி 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா -12. 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 15. நல்லா கவனிச்சிக்கோ. திருப்பியும் சொல்லித்தரேன். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. அடுத்தது 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10 +10. அடுத்தது 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா -6. 5ஐயும் 5ஐயும் பெருக்குனா 25 +25. அடுத்தது 4ம் 1ம் பெருக்குனா 4. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6 +6. 2 6 +6. அடுத்தது 4ஐயும் -3ஐயும் பெருக்குனா 12 -12. அடுத்தது 3ஐயும் 5ஐயும் பெருக்கும்போது 15 +15. அதுதான் இங்கே போட்டிருக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுது. 2 + 2 என்ன? 2 + 10 12. அடுத்தது 25ல் 6 போச்சுன்னா 19 +19. அடுத்தது 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10 வரும். இங்கே 15ல் 12 போச்சுன்னா 3. இது முதல் ஈக்குவேஷன். இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும். பி அணியை முதல்ல எழுதிக்கணும். பி என்னது? 1 -3 2 5. ஏவை ரெண்டாவதாக எழுதணும். ஏ என்ன அணி? 2 5 4 3. ரெண்டுத்தையும் பெருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரியே பெருக்கணும். இது மாதிரி கோடு போட்டுக்கிட்டா ஈஸி. கை வச்சுருக்கேன் பாரு. 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2. -3ஐயும் 4ஐயும் பெருக்குனா -12. அவ்வளோதான். முதல் உறுப்பு முடிஞ்சுது. அடுத்த உறுப்பு 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5. -3ஐயும் 3ஐயும் பெருக்குனா -9. 3 9. அடுத்து இங்கே கையை வச்சுக்கோ. 2ஐயும் 2ஐயும் பெருக்குனா 4. 5ஐயும் 4ஐயும் பெருக்குனா +20. அடுத்தது 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா 10. 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா +15. ஓகே. இப்போ நம்ம
இது 12 -12லேருந்து 2 போச்சுன்னா -10. ஓகே, அடுத்தது -9லேருந்து 5 போச்சுன்னா -4. ரெண்டுத்தையும் கூட்டணும், ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அதனால் 24. ரெண்டுத்தையும் கூட்டினா 25. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஏயும் பியும் செக் பண்ணுங்கள். அதாவது முதல் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் பார்த்தோன்னா முதல் நிரை 12, 19, இங்கே -10, 4ன்னு வருது, அதனால் வேறு. இங்கே ரெண்டாவது நிரை 10, 3ன்னு வருது, 24, 25. அப்போ ஏ 1, 2ம் ஈக்குவல் கிடையாது. ஒன்றாவது ஈக்குவேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரெண்டாவது ஈக்குவேஷன். தட் மீன்ஸ் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு நம்ம செக் பண்ணியாச்சு. ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பி, எப்பயும் பிஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நாளைக்கு பார்க்கலாம். ஒழுங்காக பெருக்கல்லாம் நல்லா கவனமாக கவனித்து நல்லா செக் பண்ணி போடுங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை போட்டு பார்த்துட்டு நீங்கள் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் நிறைய தடவை பார்த்து நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எல்லா கணக்கையும் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ்.